இதே மைதானத்தில் சாயங்காலம் 4 மணிக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆமையா 1:30 மணிக்கெல்லாம் அள்ளிக்கடையிலேருந்து மாரிக்குப்போம் பகுதியிலேருந்து தண்டவாளமே நடந்துன்னு வருவாங்க. வந்து இடம் பிடிப்பாங்க, கல் வச்சுட்டு அந்த பென்சிங் கம்பி ஓரத்தில் இடம் பிடிப்பாங்க. 1:30 மணிக்கெல்லாம் அந்த வெயிலில் வந்து காத்துனுக்குவாங்க. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபுட்பால் மேலே கேஜிஎஃப்பில். இந்த ஜிம்கானா மைதானத்துக்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது ஐயா. எப்படின்னாக்கா 7 அடி 8 அடி ஆழம், கீழே அடுப்பறி செங்கல் தூளெல்லாம் போட்டு ஈயங்காசி ஊற்றி அது மேலேருந்து அப்படியே கொண்டாந்து பேஸ் மட்டத்துக்கு கிரவுண்டு பண்ணிக்கிறாங்க. மழை தண்ணி வந்தால் கூட இங்கே மழையில் வந்து தண்ணி நிற்காது. அந்த மாதிரி ஒரு புதுமையான கிரவுண்டு இது. இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த கிரவுண்டில் வந்து 2 வாட்டி எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு நடந்துக்குதுங்க. ஒரு வாட்டி வந்து இந்த பென்சிங் கம்பி போட்டு சுற்றி போட்டு ஒரு டோர்னமெண்ட்டு நடத்துனாங்க. 2வது வந்து ஸ்டேடியம் கட்டின பிறகு ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு நடத்துனாங்க, ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டு. அந்த ஆல் இண்டியா டோர்னமெண்ட் நடத்தும் போது இந்த கிரவுண்டில் வந்து பஞ்சாப் போலீஸ், கேரளா போலீஸ், ஏசி சென்டர், எம்இஜி, மகேந்திரா, டாடா சிரா, அசோக் லைலாண்ட், இது பிஜிஎம்எல்து, பெம்பல்து, ஹெச்எல், ஐடிஐ, இது மாதிரி பல தரப்பட்ட பிளேயருங்க வந்து இந்த கிரவுண்டில் வந்து கால் மெரிச்சிட்டு போன கிரவுண்ட் ஐயா இது. இந்த கிரவுண்டில் வந்து 2 டைம் ஆல் இண்டியா டோர்னமெண்ட் நடந்துக்குது. அந்த 2 டைம் ஆல் இண்டியா டோர்னமெண்ட் நடக்கும்போது மைன்ஸினுடைய தொழிலாளியினுடைய பேமெண்ட்டில் வந்து 2 இதில் வந்து பிடிச்சின்னு இது டிக்கெட் இஷ்யூ பண்ணாங்க. அப்போ நடத்தும் போது பர்சனல் மேனேஜர் ஜெயராமன், ஏபிஎம் ரெட்டி, அப்புறமா கோட்னிஸ், டிஎம்பி செட்டி, அன்பு, பழனி மேனேஜர், இந்த மாதிரி நல்ல ஒரு டீம் ஒர்க் பண்ணி 2 டைம் தொழிலாளிக்காக இங்கே ஃபுட்பால் டோர்னமெண்ட் வச்சாங்க. அதுவும் ஆல் இண்டியா டோர்னமெண்ட். லாஸ்ட்டில் வந்து மொமடியன் ஸ்போர்ட்டின் அவங்க தான் வின் பண்ண போனாங்க ஒரு வாட்டி கப்பு. நம்ம கேஜிஎஃப்பில் இருக்கிற பிளேயருங்கோ, ஏசி சென்டரில் இந்த பிளேயருங்கோ, பாபுன்ட்டு இருந்தார், அப்புறமா மகேஷ்னு இருந்தார், பாஸ்கர்னு இருந்தார். பிராங்கின் கோலில் வந்து பாபுன்னு ஒரு ஏசி சென்டர் கோலர். சவுத் கில்பர்ட்ஸில் ஒரு பிளேயர் இருந்தார் சேகர்ன்ட்டு. அப்புறமா வந்து அம்லர் ரயில்வே, சதரன் ரயில்வே டீம் வர்றாங்க ஆல் இண்டியா டோர்னமெண்ட்டில். சாம்பியனில் நல்ல நல்ல பிளேயருங்க இருந்தாங்க. கல்புடியான்ற ஒரு பிளேயர் இருந்தார். அவர்கிட்ட பால் போயிடுச்சுன்னா அவர்கிட்ட வந்து பால் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்பன் கோலர் இருந்தார். அப்புறமா விக்டர் சார் என்ஏஆர்எம்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் விக்டர் சார், அவரு ஸ்போர்ட்ஸ் மேனு. இந்த கிரவுண்டில் வந்து எவ்வளோ பேர் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்தந்த ஃபேக்ட்ரிங்களில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிதுங்க. ஒரு ஃபேக்ட்ரி ரயில்வேயில் அப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் ஜேவர் இருந்தார். அவர் எத்தனையோ பேர் வேலைக்கு போட்டுக்கிறார் ரயில்வே துறையில். டாட்டாவில் போட்டுக்கிறாங்க, ஹெச்எல், ஐடிஐ, அதே மாதிரி ஏசி சென்ட்ரு, எம்பிஜி, மைன்ஸில், பெம்மலில் அப்பாயின்மெண்ட் ஆகிறாயா இந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணி. அந்த மாதிரி ஒரு கிரவுண்டு பண்ணி இன்றைக்கி செடியும் கொடியமாக வளர்த்துனுக்குது. இன்றைக்கி கண்ணில் தண்ணி வருதாயா இந்த மாதிரி கிரவுண்டை பார்த்துட்டு. இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்டான கேமுங்க விளாட்றதுக்கு நம்ம இளைஞர்கள் மத்தியத்தில் ஆர்வம் இருக்குது. அதை வழிமுறை நடத்துறதுக்கு இன்றைக்கி பல தரப்பட்ட கிரவுண்டுங்க வந்து சுத்தமாக இல்லை, பொல்யூஷன் இல்லை. பிஜிஎம்எல் மூடுந்தலேருந்து எல்லா கிரவுண்டும் பாழஞ்சி செடியும் கொடியுமா வந்து பாம்பும் இதுவும் வந்து சேர்ந்து போடுச்சு. மலையாளி கிரவுண்டு இருக்குது, பாம்பே கிரவுண்டு இருக்குது, சன் ஜான்சன் கிரவுண்டு இருக்குது, இந்த மாதிரி பெரிய ஜிம்கானா கிரவுண்டு இருக்குது. இந்த கிரவுண்டுங்கெல்லாம் சுத்தம் பண்ணால் இன்னும் நல்லா இளைஞருங்க வந்து நல்லா ஸ்போர்ட்ஸில் வந்து முன்னுக்கு வருவாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே வந்து சரியான ஒரு இது இருக்குது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்றைக்கி நமக்கு சரியான ஆள் இல்லை இந்த கேஜிஎஃப்பில். அதனால் வந்து இந்த கலையை நம்ம விடக்கூடாது. ஃபுட்பாலை அங்கங்கே ஸ்போர்ட்ஸுங்க நடக்கணும். அங்கங்கே இளைஞர்களை வந்து நல்ல ஒரு இதாக வந்து ஒலிம்பிக் வரையிலும் போகணும். அரசியல்வாதிங்க வந்துக்கிறாங்க. இதே இந்திரா காந்தி அம்மா இங்கே வந்துக்கிறாங்க, இதே 100 இயர்ஸ்க்கு வந்துக்கிறாங்க. அப்புறமா வந்து எம்ஜிஆர் வந்துக்கிறாரு, எம்ஜி சக்கரபாணி வந்துக்கிறாரு, அப்புறமா வந்து அசோகா வந்துக்கிறாரு, வண்டிக்கார மகன்னுட்டு பிஷப் ராமர் கோயில் கட்டட நீதிக்காக இங்கே வந்துக்கிறாங்க ஒரு வாட்டி. அதெல்லாம் வந்து பழைய கலாச்சாரம் வந்து இந்த ஊரில் வந்து அழியக்கூடாதா. ஸ்போர்ட்ஸுக்காக இந்த ஜிம்கானா கிரவுண்டு திறந்து இதில் பசங்களுக்கு விளையாடுறதுக்காக அலோவ் பண்ணோம். சாயங்காலம் வேணால் இது வேணால் இது க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இது எந்த இவங்க எடுத்து வச்சிருந்தாலும் சரி ஐயா. இதுக்கு வந்து பிஜிஎம்எல் வந்து முக்கியமாக இந்த கிரவுண்டை வந்து திறந்து பழைய மாதிரி இந்த கிரவுண்டை வந்து சுத்தம் பண்ணி இதில் நல்லா ஸ்போர்ட்ஸுக்கு நடக்கணும் ஐயா.